நீங்க இந்த பழைய அர்ஜுன் பார்த்திருப்பீங்க, லியோல வேஸ்ட் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே. இதுல பாத்தீங்கன்னா தான் அர்ஜுன்னா யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் கிங்ன்றாங்கல்ல, ஓஜி இஸ் பேக். இது வரைக்கும் தனியா ஆக்ஷன் பண்ணவர் இப்போ ஃபேமிலியோட ஆக்ஷன் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. பிளாஸ்ட் வந்து ட்ரிபிள் பிளாஸ்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி படம் ஓடினா தான் நம்ம தமிழ் சினிமா அடுத்து இயக்குனர் இந்த மாதிரி இயக்குனர் வர முடியும். இது முதல் படம் இப்போதான் தெரிஞ்சு அந்த நம்ம மதுரக்காரர் தான், மேலூர்காரர் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவர் மாநகரம் எப்படி எடுத்திருந்தாரோ அதே டச்சில் படம் பல கதை வருது. மலையாளத்தில் சூப்பராக இருக்கு, கன்னடத்தில் சூப்பராக இருக்குன்னு எல்லாம் பாராட்டுவாங்க. தமிழ் படத்தில் சின்ன படத்தில் யாருமே ஒரு இது பண்றது இல்லை. கம்பேக் தான் ஓஜி, அதான் சொல்லிட்டு இல்லை, ஆக்ஷன் கிங் இஸ் கம்பேக். பிளாஸ்ட் தான் கண்டிப்பா அந்த டைட்டில் வச்சதுக்கு ஏத்த படம் பிளாஸ்ட். இப்போ சூர்யா விண்டேஜ் சூர்யா பார்த்த மாதிரி நல்லா, அது மாதிரி விண்டேஜ் அர்ஜுன் அந்த படத்துல பார்க்கலாம். சேம் 2026 பூரா எல்லாருமே விண்டேஜ் ஆளுகளாம் அந்த பழைய ஃபார்முக்கு வர்றாங்க எல்லாம் வரிசையா. சூர்யா வந்த மாதிரி இப்போ அர்ஜுன் கம்பேக் வந்துட்டாப்ல. நீங்க இந்த பழைய அர்ஜுன் பார்த்திருப்பீங்க, லியோல வேஸ்ட் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே. இதுல பாத்தீங்கன்னா தான் அர்ஜுன்னா யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் கிங்ன்றாங்கல்ல, ஓஜி இஸ் பேக், செம்ம ஆக்ஷன். ஆனா இதுல வந்து ஒரு டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியை பிடிக்கிறது இந்த மாதிரி கொண்டு போயிருப்பாரு. இதுல என்ன பண்ணிருக்காருன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்காண்டி ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆக்ஷனை வந்து இது பண்ணி வில்லன்ட்ட வந்து ஒரு ஃபேமிலி மோதுறாங்க, தற்காலத்து கொடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கதை கொண்டு வந்துருக்காங்க. பெண் குழந்தை வச்சிருக்கவங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், இப்போ இன்னைக்கு இருக்க காலத்துல வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஒரு பஸ்ல ஒரு தனியா போனாலே பயப்படுறாங்க எல்லாருமே. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த அளவு தெளிவா கதையை வந்து சூப்பரா கொண்டு போயிருக்காரு. அர்ஜுன் பாடம் எடுத்திருக்காரு. ஒரு பொன் குழந்தை எப்படி வளர்க்கணும், ஆக்ஷனா வளர்க்கணும், தைரியமா வளர்க்கணும், எப்படி பண்ணணும், எப்படி படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், ஒரு வேலைக்கு போனா அதுக்கு என்ன வருது எல்லாமே வரிசையா ஒன்னொன்னா சொல்றாரு. இது வரைக்கும் தனியா ஆக்ஷன் பண்ணவர் இப்போ ஃபேமிலியோட ஆக்ஷன் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. பிளாஸ்ட் வந்து ட்ரிபிள் பிளாஸ்ட்னு சொல்லலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கல, சும்மா நம்ம ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கே வருவோம் அப்படின்னு சொல்லி சும்மா யதார்த்தமா வந்தோம். உண்மையிலே சொல்லக்கூடாது, 2.5 மணி நேரம் போனதே தெரியல. அவ்வளோ லேக் இல்லாமல் சூப்பராக போச்சு. அபிராமி ஆக்ஷனு, அபிராமி பொண்ணு, அர்ஜுன் எல்லாருமே ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னா, மலையாளத்தில் சூப்பராக இருக்கு, கன்னடத்தில் சூப்பராக இருக்குன்னு எல்லாம் பாராட்டுவாங்க. தமிழ் படத்தில் சின்ன படத்தில் யாருமே ஒரு இது பண்றது இல்ல. இந்த மாதிரி சின்ன படத்துல வந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க. இந்த மாதிரி படம் ஓடினா தான் நம்ம தமிழ் சினிமா அடுத்து இயக்குனர் இந்த மாதிரி இயக்குனர் வர முடியும். இது முதல் படம் இப்போதான் தெரிஞ்சு அந்த நம்ம மதுரக்காரர் தான், மேலூர்காரர் டைரக்டர் சுபாஷ் கே ராஜ்னு நினைக்கிறேன். முதல் படம் மாதிரி தெரியல. மாநகரம் லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவர் மாநகரம் எப்படி எடுத்திருந்தாரோ அதே டச்சில் படம் பல கதை வருது. ஒரு 5 கதை 6 கதை, கடைசியில் அதை வந்து ஒன்னா வந்து கடைசியில் சூப்பராக முடிக்கிறாப்ல. யாருக்கும் புரியாம குழப்பாம நீட்டா ஆக்ஷன் வந்து ஃபேமிலியா பார்க்குற மாதிரி ஃபேமிலி ஆக்ஷன் பேக் மூவி. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தமிழ் படத்துக்கு கண்டிப்பா ஆதரவு தரணும். ஆக்ஷன் கிங்குக்காண்டி ஆக்ஷன் படம் பார்க்கலாம். சூப்பர் கம்பேக் தான் ஓஜி, அதான் சொல்லிட்டு இல்லை, ஆக்ஷன் கிங் இஸ் கம்பேக், ஓஜி ஆக்ஷன் கிங்.